ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு குருச்சந்திர யோகத்துடன் இருக்கிறாங்க மேஷராசி நேயர்களுக்கு. இன்று 3ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் சஞ்சாரம் ரொம்பவுமே ஒரு அதிர்ஷ்டமான நாள் சொல்லலாம், குறிப்பாக பெண்களுக்கு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு அதற்கான நல்ல செய்தியை நீ கேட்கலாம். இன்னைக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். அதனால 10ஆம் இடத்தில் கிரக சஞ்சாரங்கள் சாதகமாக இருப்பதனால் லாப வியாபாரிகளுக்குமே நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும். பிரதோஷ நாளான இன்று சிவனை வணங்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்திலேயும் வெற்றி கிடைக்கும். பல நாட்களாக நீங்கள் இருந்து வந்த மனவேதனையிலிருந்து மாற்றங்கள் ஏற்படும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். இன்று உங்களினுடைய பழைய நண்பர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று லாபத்தை தரும். மிதுன ராசி நேயர்கள், இன்று குருச்சந்திர யோகம் அமைந்திருக்கிறது. காதலர்களுக்கு இன்று நல்ல ஒரு வெற்றியான நாளாக இருக்கும். வீட்டில் திருமண விஷயங்கள், அதற்கான பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. பிரதோஷ நாளான இன்று சிவனை வணங்கலாம். மேலும் இன்று நரசிம்மரை வழிபாடு செய்தால் இந்த நாள் நல்ல நாள். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். கடகராசி நேயர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று காது மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் இன்று உங்களுக்கு சற்று அலைச்சலை கொடுக்கலாம். புதிய வேலை முயற்சிகளுக்கு இன்று வெற்றிகள் உண்டு. இன்று பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள், வேலை சம்பந்தப்பட்டதில் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். இன்று புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். குருச்சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீர்வுகள் கிடைக்கும். இன்று உங்களினுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது இடமாற்றங்களோ இடம்பெறலாம். இன்றைய நாளில் மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. குடும்பத்தில் இன்றைய நாளில் உங்களினுடைய மனைவி அல்லது கணவன் இடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். வெள்ளிக்கிழமை பிரதோஷ நாளான இன்று நீங்கள் சிவபெருமான் ஆலய தரிசனத்தை மேற்கொள்ளலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரலாம். திருமண யோகங்கள் கூடக்கூடிய இன்றைய நாளில் உங்களினுடைய மன திருப்தி மற்றும் சந்தோஷங்களும் இருக்கும். இன்று குடும்ப அமைதி மற்றும் குடும்ப சந்தோஷம் உங்களுக்கு உயர்வை தரும். மகர ராசி நேயர்களுக்கு மகத்தான நாளாக அமைகிறது. அலுவலகத்தில் இடமாற்றங்கள் மற்றும் பதவி உயர்வுகள் காத்திருக்கிறது. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் மனதிற்கு நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்திலையும் நல்ல உயர்வு உண்டு. இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். கும்பராசி நேயர்கள், இன்று நரசிம்ம பெருமானை வணங்கலாம். பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும். ருண மற்றும் ரோக நிவாரணமான பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்க
கும்பராசி அன்பர்களுக்கு 7.5 சனியினால் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரும். குடும்பத்திலேயும் மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். பல நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணவரவு இன்று கைக்கு வந்து சேரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்திலேயும் வெற்றிகள் உண்டு. 4ஆம் இடத்தில் குரு சந்திரனுடன் இருப்பதனால் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும். இன்று உங்களினுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் வரலாம். பொருளாதார உயர்வு ஏற்படுவதனால் இன்று குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். இன்று உங்களினுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல விடை கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஜாதகம் கணிப்பதும் வாக்குப்பளிதம் இவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன? இப்போ இவர் இன்னைக்கு இந்த கேள்வி கேட்டார் இல்லைங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்க பிறந்த நேரம் சரியில்லை, நீங்க கரெக்டா அந்த டைம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா, அந்த கால்குலேஷன்ஸ் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு முன்ன பின்ன அந்த கால்குலேஷன்ஸ் வந்து வரும். ஒரு சிலருக்கு இந்த லக்ன சந்தி, நட்சத்திர சந்தி இதெல்லாம் வரும்பொழுது, அந்த ப்ரிடிக்ஷன்ஸ்ல வந்து கண்டிப்பா மாற்றங்கள் வந்து ஏற்படும். இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர்லயே நம்ம சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து லைசென்ஸ் ஹோல்டர்ஸா தான் இருப்போம். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து செட்டிங்ஸ்ல போய் மாத்திக்கலாம். இப்ப கேபி சிஸ்டம்ல போடணும்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாரி போட்டுக்கலாம். சித்திரபக்ஷ லக்ரி வேணும்னா அப்படி போட்டுக்கலாம். திருக்கணிதம் வேணும்னா அப்படி போட்டுக்கலாம். சித்திரபக்ஷ லகரிக்கும் திருக்கணிதத்திற்கும் போடும்போதே லக்னம் மாற்றம் வரும், தசா பேலன்ஸ்ல மாற்றம் வரும். ஸோ வரவங்களுக்கு வந்து இத பத்தின நாலேட்ஜே இருக்காது. அவங்க வந்து ஒரு ஜோதிடரை நம்பி கொண்டாந்து குடுக்குறாங்க. நம்ம வந்து போடும்போதே நம்ம யோசிப்போம். இது எப்படி இதுக்கே வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் வருதே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து நம்ம ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்டடி பண்ணும்பொழுது நம்ம பார்க்கறது தான். ஒரு ஜாதகத்த பார்க்கும்போது, சரி இது வந்து நம்ம திருக்கணிதத்துல போட்டு பார்க்குறோம்ல, சித்திரபக்ஷ லகரியில போட்டு பார்க்கலாம். என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்க்கும்போது, டிஃபரன்ஸ் வரத்தான் செய்யறது. அப்போ வர்றவங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியாது. ஸோ இந்த இந்த இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு ஜோதிடர் வந்து உட்கார்ந்து அதை கால்குலேட் பண்ணி எப்படி வந்து அவங்களுக்கு அதை ப்ரெடிக்ட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் கண்டிப்பாக. இதுக்கு முதல்ல அஸ்ட்ராலஜருக்கு அதுக்கான நாலேட்ஜ் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நாலேட்ஜ் இல்லாதவங்களுக்கு அது எந்த சிஸ்டம்ல அது என்ன மாதிரியான இருக்கு அப்படிங்கிறதுக்கே அவளுக்கு தெரியலங்கும்போது அது இட்ஸ் அவுட் ஆஃப் ரூல்னு சொல்லலாம். பட் இந்த விஷயம் தெரிஞ்சவங்க இதெல்லாம் போடும்பொழுது ஒரு சில நேரங்கள்ல அந்த எரர் வந்து வரத்தான் செய்யும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு நம்ம பார்க்கும்பொழுது என்ன சொல்லுவோம்? அவரவர் விதிப்படி தான் நடக்கும்னு. ஸோ ஜோதிடர்களுமே ஒண்ணும் கடவுள்லாம் கிடையாது இல்லையா? அவ இருக்கக்கூடிய அந்த டைம் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்ல கணிச்சு ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ஸோ எப்பொழுதுமே ஜோதிடத்த ஒரு கைட்லைனா தான் நீங்க எடுத்துக்கலாமே தவிர, 100% ஜோதிடரை நம்பி நீங்க எதுவுமே சரி சில விஷயங்கள் நம்ம கான்ஃபிடென்ட்டா எடுத்துக்கலாம். அவர் சொல்ட்டாருப்பா அதனால நான் இப்ப கேர்ஃபுல்லா இருப்பேன்னு. அத நீங்க எடுத்துக்கோங்க. பட் எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஜோதிடர்ட்ட போய் அவர் சொல்றத தான் நம்ம கேட்கணும். அதுபடிதான் நம்ம லைஃப்ல வந்து எடுத்து நடத்திக்கணும் அப்படின்னு ஒரு ஃபெனட்டிக்கா கண்டிப்பா இருக்காதீங்க. ஏன்னா அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஒரு கைடிங் சயின்ஸ் நமக்கு. கிரகங்கள் இப்படி இருக்கு. இந்த டைம்ல நான் ஜாக்கிரதையா இருக்கலாம். கிரகங்கள் இப்ப எனக்கு நல்லா இருக்கு. ஸோ நான் இதுல வென்ச்சர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ்க்கு தான் நம்ம அஸ்ட்ராலஜி எடுத்துக்கணுமே தவிர, டோட்டலா ஒரு அ அஸ்ட்ராலஜர நம்பி உங்களுடைய லைஃப் இருக்கிறதோ, அவங்க சொல்றது எல்லாமே நீங்க கேட்கணுமோ, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எப்பொழுதுமே உங்களுடைய தனிப்பட்ட டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு லைஃப்ல. அதே மாரி நம்மளோட இன்ட்யூஷன்ஸ் 100% ஒர்க் பண்ணும். அதனால உங்க இன்ட்யூஷன்ஸ் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. அஸ்ட்ராலஜிய எப்பொழுதுமே ஒரு கைடிங் சயின்ஸா நீங்க எடுத்துக்கோங்க. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.